மணமக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தருடைய கிருபை பெருகும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கன மகிமை துதிப்புகள் எல்லாம் எங்கள் திரியேக தேவனுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. திருமண ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களா சக்தி காமிய பார்க்கலாம். ஆமென். மணமக்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் இது ஒரு சந்தோஷத்தின் நாள். ஆமென். இப்பொழுது திருமண ஆராதனை நமத்தில் நடத்தி வைக்க முடியாது வீட்டை வந்திருக்கிற அருமையான மாஸ்டர் சேகர் நல்ல தம்பி ஐயா அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது திருமணத்தை அவர்கள் நடத்தி வைப்பார்கள். சமயம் அதிகமாகிவிட்டது, காலதாமதத்துக்கு நாங்கள் வருந்துகிறோம். முதலாவது திருமணத்தை அவர்கள் நடத்தி வைத்து அதுக்கப்புறமா நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் எல்லாரும் கரங்களை கட்டி நாம் அவர்களை கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அப்படிதான் அருமையான மணமக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இவர்களது நாட்களிலே சபையில் அவர்கள் செய்ய போற இந்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் கடைசி பரியந்தமும் இருக்க அந்த நல்ல ஒரு பலனை கர்த்தர்களுக்கு கொடுக்கும்படியாக இவர்கள் செய்கிற இந்த உடன்படிக்கையை பரலோகத்தின் தேவன் அதை அங்கீகரிக்கும்படியாக நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி அப்படியே நாம் கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பாக சமூகம் தாருமே இயேசுவே உந்தன் நாமத்தில் எத்தனை நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் பக்தர்கள் போற்றும் தேவா ஆண்டவரே, அருமையான நாளை கொடுத்து மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவருக்கு 5 முத்திரை வரப்படிய விநாயகன் போன்ற எடுத்து ஒரு அருமையான பெண்ணை சிருஷ்டித்து ஏதெல்ல அவளை இணைத்து அதே ஒரு இணைப்பு இந்த நாளிலே இந்த காணா நகரிலே இந்த சபையில அருமையான தேவ மனுஷருடைய வீட்டிலே கர்த்தர் செய்ய திட்டம் கொண்டிருந்து அந்த திட்டத்தை இந்த நாளிலே நிறைவேற்றி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான மணமகன் ஐசக் ஜெபஸ்டின், மணமகன் டெர்கார், புருஷன் மனைவி என்ற ஒரு நிலையிலே உடன்படிக்கையில இணைக்கும்படி வந்திருக்கிற இவர்களை ஆசீர்வதிகள். இவர் சேர்ந்த உடன்படிக்கையில உண்மையாக இருக்க பரலோகத்தை அங்கீகரிக்க கடைசி பரிந்தமும் ஆண்டவரே பிரியாமல் கிறிஸ்துவுக்காய் வாழ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்திற்காக ஆமென். அருமையான சிருஷ்டித்து ஏனெனிலே இணைத்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று விவாகத்தை
சிறப்பித்திருக்கிறார். அதுபோல சங்கீதக்காரனாக இருக்கிற தாவீது அரசன் சங்கீதத்தில் உன் மனைவி உன் வீடோரங்களில் கனிலிருந்து திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் புளிய மர கன்றுகளை போட்டிருப்பார்கள் என்று குடும்ப ஆசீர்வாதமாக ஒரு சங்கீதத்தை எழுதி வைத்தார். ஆகவே விவாகமானது அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, அருமையான சாலமோன் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இப்படி சொன்னார், புத்தி உள்ள மனைவி கர்த்தரிலும் ஈவு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே விவாகம் எல்லாருக்குள்ளும் சிறந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஊழியத்தில் முதலாவது அற்புதத்தை கானாவூரிலே செய்து அவர் விவாகத்தை சிறப்பித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் விவாகம் எல்லாருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது, விவாக மஞ்சள் அசுசியானதல்ல என்பதாக சொல்லி விவாகத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே விவாகம் பண்ணுறது நல்லது. விவாகம் பண்ணுவது ஆண்டுடைய ஒரு பெரிய செயலாக இருக்கிறது, பரலோகம் அங்கீகரிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே விவாகம் பண்ணக்கூடிய நிலைமையை அறிந்து விவாகம் பண்ண வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். விவாகம் பண்ணுவதற்கு பலவிதமான நோக்கங்கள், காரணங்கள் இருக்கிறது. பிரதானமாக 3 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனிதன் வேசித்தனங்களுக்கு விலகி தன்னையும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஜீவியத்தையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விவாகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மிருகங்களைப் போல தேக இச்சையை நிறைவேற்றுவதற்காக அல்ல, விவாகம் செய்யக்கூடிய முகாந்திரங்களை அறிந்து நீங்கள் விவாகம் பண்ண வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, விவாகம் நல்ல தேவ பக்தி உள்ள சன்னதியை பெற்றுக்கொள்வதற்கு விவாகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் தேவன் ஒருவனை படைத்தார்? தேவனுடைய ஆவி அவரில் பூரணமாக இருந்தது, தேவ பக்தி உள்ள சன்னதியை பெறும்படிதானே என்று ஒரு தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். தேவ பக்தி உள்ள சன்னதியை பெறுவதற்கு விவாகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மணவாளனாய் மத்திய ஆகாயத்தில் வருவார். அப்பொழுது இந்த திருச்சபை மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற அந்த ஞான ஐக்கியத்தை வெளிப்படுத்தும்படி நிழலாட்டமாய் விவாகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐசக் ஜபஸ்ரீன் மணமகள் தெர்கால் இவர்கள் புருஷன் மனைவியாக உடன்படிக்கை செய்யும்படி இந்த சபைக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். இவர்களை இந்த விவாகத்தில் இணைக்கக்கூடாத, சேர்க்கக்கூடாத நியாயமான காரணங்கள் எதுவும் இருக்குமானால் சபையின் மக்கள் அதை முன்னதாக அறிவிக்க வேண்டும் என்று மிக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இனி ஒருவனும் ஒரு காலம் இதை குறித்து சொல்லாதிருக்க கடவுள். அருமையான மணமகன் ஐசக் ஜபஸ்ரீனை பார்த்து கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன். அருமையான பாஸ்டர் பால்ராஜ் அவருடைய மகள் தெர்காலை விவாகத்தில் உங்களுக்கு மனைவியாக இணைக்கும்படி சபையார் உற்றார் உறவினர்கள் யாவரும் கூடி வந்திருக்கிறார்கள். இவளை விவாகத்தில் உங்கள் மனைவியாக இணைத்து வைப்பதில் சம்மதம் தானா? எல்லாரும் கைகளை தட்டி வாழ்த்துட்டு பார்ப்போம். அடுத்தபடியாக தெர்காலை பார்த்து நான் சில காரியங்களை கேட்கிறேன். அதாவது ஜாக்கப் ஆபிரகாம் அவருடைய மகன் ஐசக் ஜபஸ்ரீனை இன்றைக்கு விவாகத்தில் உனக்கு புருஷனாக இணைத்து வைக்கும்படி இந்த சபையிலே மக்கள் விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், தேவ சேனைகள் யாவரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே உனக்கு அதில் பூர்ண சமாதானமா? சட்டமா சொல் சமாதானம். எல்லாம் அப்படியே கைகளை தட்டி மாட்டீங்க. இப்படி இருக்க இந்த விவாகத்தில் இந்த அருமையான ஸ்திரியை இந்த புருஷனுக்கு விவாக மனைவியாக கொடுப்பது யார்? எல்லாம் அப்படியே கை தட்டி வாழ்த்து. சார் நீங்க விட்டுறாங்க கை. ஒரு மைக் இருக்கா? ஒரு மைக் இருக்கா? அருமையான ஐசக் ஜபஸ்ரீ, முக்கியமான ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு பெண்ணை, இன்றைக்கு அருமையான பாஸ்டர் தன்னுடைய மகளை உங்களுக்கு விவாக மனைவியாக கையை பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் செய்ய போகிற இந்த உடன்படிக்கையில்
கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். விவாகரத்துக்கு முன்பு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில குற்றங்கள் குறைகள் உங்களில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து இப்பொழுது நான் செய்ய போகிற இந்த உடன்படிக்கையில் உண்மையாய் கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த உலகத்தின் இறுதி நாள் வரைக்கும் நான் மாறாமல் இருப்பேன் என்ற உறுதிப்பாடோடு நிச்சயத்தோடு நீங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று நான் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய கண்களை மூடி இந்த உடன்படிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் இதில் உண்மையாக இருப்பேன் என்று தேவ சமூகத்தில் கொள்ளலாது. நீங்கள் அப்படியே உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லுங்க. ஐசக் ஜபஸ்டின் ஆகிய நான் இன்று முதல் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி டெர்காலாகிய உன்னை என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாவற்றிலும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் அன்பு கூறவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் கைகளை தட்டி வாழ்க்கை கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. இப்பொழுது நல்ல ஒரு கணவனுக்கு மனைவியாக உடன்படிக்கை பண்ணி வாழப்போகிறேன். அதனோட வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு இருந்து கிரியை செய்யும்படியாக இந்த குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு மகளாக அருமையான ஐசக் ஜபஸ்டினுக்கு நல்ல ஒரு மனைவியாக வாழெல்லாம் காணப்படும்படியாய் ஒரு நன்மை உண்டாகிறவளாய் சிரிக்கக்கூடிய நல்ல கிருபை தரும்படியாக திருமணத்துக்கு முன்பு நினைவிலையோ கிரியையிலையோ பேச்சிலையோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில குற்றங்கள் குறைகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கற்றத்தில் அறிக்கை செய்து இன்றைக்கு இந்த அருமையான மனுஷனோடு விவாக மனைவியாய் வாழ செய்ய போகிற உடன்படிக்கையில கடைசி வரைந்தவும் நீ உண்மையாய் இருந்து தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகளாய் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் தேசத்துக்கு பிரயோஜனமாய் ஜீவிக்க கத்தனை விளந்தர உடைய கண்ணை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி என் தீர்மானம் எடுத்து இந்த வார்த்தைகளை சொல்லும்படி உன்னை மிக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சொல்றதை திரும்ப சொல்லணும். தெற்காலாகிய நான் ஐசக் ஜபஸ்டினாகிய உண்மை இன்று முதல் என்னுடைய பரிசுத்த நியமத்தின்படி என்னுடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாவற்றிலும் ஆதரிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமே. எல்லாம் அப்படியே கைகளை தட்டி வாழ்த்துக்கிறாங்க. வேதத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை நான் வாசிக்கிறேன். அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கும் போது சபையின் மக்கள் எல்லாரும் ஆமேன் என்கிற வார்த்தையை உச்சரிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். திரும்ப ஒரு முறை நான் சொல்கிறேன். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவர்கள் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தர் இணைத்த இவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென் சொல்லுங்க. இவர்கள் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள். தேவன் இணைத்த இவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். மீண்டும் ஆமென் சொல்லுங்க. இவர்கள் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள். ஆகவே தேவன் இணைத்த இவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அவனுடைய மனைவி வீடோர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அவனுடைய பிள்ளைகள் பந்தயத்திலும் ஒரே மர கன்றுகளை போல இருப்பார்கள். கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துகிறேன்.
நாங்கள் எல்லாரும் சொல்லிக்கிறோம். பணங்கால் போட்டுக்கிடுங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிறது. அருமையான மணமக்களுடைய ஆத்மா வாழ வேண்டும். இரண்டாவது அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களுக்கு தங்க நாம் எல்லாம் கைகளை தட்டி காத்திருக்கிறோம். ஆனாம் திறந்த அருளும் பல அப்பா அந்த நாளில் கர்த்தாவை உடைய ஆசீர்வாதம் தாங்கி மகனுக்கு வேண்டிய நல்ல நாளும் பெருமை ஆதரவை கொடுத்து அப்பா புத்தியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக கதைக்கிறோம். கர்த்தாவை சோதரிக்கிறோம். கர்த்தாவின் அன்பில் தரம் மகனை நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். கர்த்தாவை சோதரி நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பேன். உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கர்த்தருடைய வார்த்தை மகனுக்குள்ள அப்படியாய் கடந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தர் குடும்பத்தை நடத்த, கர்த்தர் எல்லாம் கர்த்தாவின் ஞானத்தை திருவை அறிவை தந்து நடத்தி ஆகும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்பா. இந்த வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நம்முடைய குடும்பமாய் தேவன் இணைத்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றுமாய் பல்கி பெருகுவதாக. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய புத்துக்களை பார்க்க அதிகம் எழுதியிருக்கிறது. அதுபோல இதுவரை ஆண்டவருடைய சாட்சி அபிஷேகத்தால் ஆண்டவரை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆவிக்குரிய இருக்கிற வளர்ச்சியும் சமாதானம் பெருகுவதாக. அவர்களை ஆசீர்வதியும் குடும்பமாய் அனுகிரக காவை ஆமை தேவனுடைய நாமத்திற்கு இன்னும் ஒரு காலத்தில் மைமுள்ள சாட்சியங்களை அனுகிரகம் செய்யும். தேவாசீர்வாதங்கள் நம்ம மறுபடியும் எப்போதும் இருப்பதாக. தெய்வ தரிசனங்களால் பிரசன்னத்தால் நிரப்பும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க கொண்டு இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். அந்த ஆசீர்வாத நன்மையும் இப்பொழுது எப்பொழுது சதா நாட்களிலும் மக்கள் யாவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லாம் அப்படியே கைதட்டி கதறி மனைவியா மாறி இருக்கிறேன். அதனால வலது பக்கம் தான் வைத்திருப்பார். சரி, கையை பிடிச்சிருந்தேங்க. கையை பிடிச்சி இன்னொரு காரியத்தை சொல்லுங்க. அவன் முகத்தை பார்த்து சொல்ல அப்படி சொல்லிவிடுங்க. எல்லாரும் பார்த்துக்கிடுங்க. கவனிச்சுக்கணும். சொல்லுங்க, கவனிங்க. சொல்லணும், நான் சொல்லுங்க. ஐசக் ஜபஸ்ரீனாகிய நான் பெர்காலாகிய உன்னை
இன்று முதல் இந்த சபைக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பதாகவும் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி தேவ ஊழியக்காரர்கள், தேவ ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், உற்றார்கள், உறவினர்கள் மற்றும் அனைத்து மக்கள் முன்பதாக மற்றும் அனைத்து மக்களுக்கு முன்பதாக இந்த விவாக மனைவியாக எனது விவாக மனைவியாக தேவ நியமித்தபடினாலே தேவ நியமித்தபடினாலே அவருடைய திட்டத்தை அறிந்து இன்று முதல் ஜீவகாலமெல்லாம் என் ஜீவகாலமெல்லாம் உன்னோடு புருஷனாய் வாழ மீண்டும் வாக்கு கொடுக்கிறேன். என்னுடைய என்னுடைய லோக ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தானமாக ஈவாக சுதந்திரமாக கொடுக்கும்படி வாக்கு கொடுக்கிறேன். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் வாக்குக்காக கைதட்டி தோற்று மிக முதல் அருமையான ஜைசக் ஜெபசனுடைய எல்லா சொத்து வருமானம் இன்னும் வெளிநாட்டில் எனக்கு எல்லாம் அவளுக்கு தான் வாக்கு கொடுத்துட்டாரு. எல்லாம் சொல்லுங்க. திரும்பி பார்த்து எல்லாரும் இன்று முதல் இவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். எல்லாரும் கைகளை கட்டி வாழ்த்துவோம்.